மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 8. 14ஆம் நம்பர் என் வீட்டின் வரவேற்பறைக்குள் மீண்டும் நுழைந்த ஜேப் வீணாக பேச்சை வளர்க்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். இங்கே பாருங்கள் மிஸ் பிளண்டர்லித், உண்மையை இப்பொழுதே சொல்லிவிடுவது நல்லது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? எப்படியும் இறுதியில் அதுதான் நடக்கப் போகிறது. ஜேன் பிளண்டர்லித் தனது புருவங்களை உயர்த்தினாள். அவள் தீமூட்டிய இடத்திற்கு அருகே நின்று நெருப்பின் வெப்பத்தில் தனது பாதத்தை சூடுபடுத்தி கொண்டிருந்தாள். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது முற்றிலும் உண்மைதானா மிஸ் பிளண்டர்லித்? அவள் தனது தோள்களை குலுக்கினாள். நான் உங்கள் கேள்விக்கு எல்லாம் பதிலளித்து விட்டேன். இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்னும் நிறைய சொல்ல முடியும் என்பதுதான் என் கருத்து. அது வெறும் கருத்து தான் இல்லையா சீஃப் இன்ஸ்பெக்டர்? ஜேப்பின் முகம் கோபத்தில் சிவந்தது. இந்த வழக்கு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னால் மிஸ் பிளண்டர்லித் உங்கள் கேள்விக்கான காரணத்தை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் என்றார் பாய்ரோ. அது மிகவும் எளிது மிஸ் பிளண்டர்லித். உண்மைகள் இதோ. உங்கள் தோழி கையில் பிஸ்டலுடன் தலையில் சுடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். கதவு மற்றும் ஜன்னல்கள் உட்புறமாக தாடிடப்பட்டிருந்தன. இது ஒரு தற்கொலை வழக்கு போல தெரிந்தது. ஆனால் இது தற்கொலை அல்ல. மருத்துவ ஆதாரங்களே அதை நிரூபிக்கின்றன. எப்படி? அவளுடைய கிண்டலான நிதானம் அனைத்தும் மறைந்தது. அவள் ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்து ஜேப்பின் முகத்தை கவனித்தாள். பிஸ்டல் அவள் கையில் இருந்தது. ஆனால் விரல்கள் அதை பிடித்து கொண்டிருக்கவில்லை. மேலும் பிஸ்டலில் அவருடைய கைரேகைகளும் இல்லை. காயத்தின் கோணத்தை பார்த்தால் அதை அவளாகவே செய்து கொள்ள முடியாது என்பது தெளிவாகிறது. தவிர அவள் தற்கொலை கடிதம் எதுவும் விட்டு செல்லவில்லை. தற்கொலை செய்து கொள்பவர்கள் கடிதம் எழுதாமல் இருப்பது அரிது. கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் அதன் சாவி இன்னும் கிடைக்கவில்லை. ஜேன் பிளண்டர்லித் மெதுவாக திரும்பி அவர்களுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அப்படியா விஷயம் என்றாள். அவள் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நான் ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்தேன். நான் நினைத்தது சரிதான். அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. வேறு யாரோ அவளை கொன்றுவிட்டார்கள். சிறிது நேரம் அவள் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். பிறகு திடீரென்று தலையை உயர்த்தினாள். உங்களுக்கு வேண்டிய கேள்விகளை கேளுங்கள். என்னால் முடிந்தவரை சரியாக பதிலளிக்கிறேன் என்றாள். ஜேப் தொடங்கினார். நேற்றிரவு திருமதி ஆலனை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கு 45 வயது இருக்கும். இராணுவ மிடுக்கு, டூத் பிரஷ் மீசை, நேர்த்தியான உடை மற்றும் ஸ்டாண்டர்ட் ஸ்வாலோ சலூன் கார் வைத்திருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அது மேஜர் யூஸ்டஸ் போல தெரிகிறது. யார் இந்த மேஜர் யூஸ்டஸ்? அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லுங்கள். அவர் பார்பராவுக்கு வெளிநாட்டில் இந்தியாவில் தெரிந்தவர். சுமார் 1 வருடத்துக்கு முன்பு அவர் இங்கே வந்தார். அதன் பிறகு அவ்வப்பொழுது அவரை பார்த்திருக்கிறோம். அவர் திருமதி ஆலனின் நண்பரா? நண்பரைப் போலத்தான் நடந்து கொண்டார் என்றாள் ஜேன் வறண்ட குரலில். அவரிடம் பார்பராவின் அணுகுமுறை எப்படி இருந்தது? அவளுக்கு அவரை பிடிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையில் பிடிக்கவில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அவள் அவரிடம் வெளிப்படையாக நட்புடன் பழகினாளா? ஆமாம். கவனமாக யோசித்து பதில் சொல்லுங்கள். அவள் எப்போதாவது அவரை பார்த்து பயந்தது போல தெரிந்ததா? ஜேன் பிளண்டர்லித் ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு சொன்னாள்,
ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் அருகில் இருக்கும்போதெல்லாம் அவள் பதற்றமாகவே இருப்பாள். அவரும் திரு லாவர்டன் வெஸ்டும் சந்தித்திருக்கிறார்களா? ஒரே ஒரு முறை என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடிக்கவில்லை. அதாவது மேஜர் யூஸ்டஸ் சார்லஸ் லாவர்டன் வெஸ்டிடமும் மிகவும் சகஜமாக பழக முயன்றார். ஆனால் சார்லஸ் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கண்ணியமற்ற நண்பர்களை கண்டறிவதில் சார்லஸ் மிகவும் கெட்டிக்காரன். அப்படியென்றால் மேஜர் யூஸ்டஸ் நீங்கள் சொல்லும் அந்த கண்ணியமான மனிதர் இல்லையா என்று கேட்டார் பாய்ரோ. அந்த பெண் சொன்னாள், இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு தரம் குறைந்த மனிதர். மிஸ் பிளண்டர்லித், அந்த மனிதர் திருமதி ஆலனை மிரட்டி பணம் பறித்து கொண்டிருந்தார் என்று நான் சொன்னால் அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குமா? ஜேப் அந்த பதிலை கவனிக்க ஆவலுடன் முன்னோக்கி சாய்ந்தார். அவருக்கு திருப்தியான பதில் கிடைத்தது. அந்த பெண் அதிர்ச்சியில் நிமிர்ந்து அமர்ந்தாள். அவள் கன்னங்கள் சிவந்தன. அவள் நாற்காலியின் கைப்பிடியின் மீது தனது கையை ஓங்கி அடித்தாள். அப்படியென்றால் அதுதான் விஷயமா? அதை யூகிக்காமல் போனதற்கு நான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறேன். இந்த யோசனை சாத்தியமானது என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் பாய்ரோ. இதை யோசிக்காமல் போனது என் தவறு. கடந்த 6 மாதங்களில் பார்பரா என்னிடம் பலமுறை சிறு தொகைகளை கடனாக வாங்கியிருக்கிறாள். அவள் தனது வங்கி கணக்கு புத்தகத்தை உற்று பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவளுடைய வருமானத்திற்குள் தான் அவள் வாழ்கிறாள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் அதை கவனிப்பதில்லை. ஆனால் அவள் இப்படி பணம் கொடுத்து கொண்டிருந்தால் அது அவளுடைய பொதுவான நடவடிக்கைகளுடனும் ஒத்துப்போகிறதா என்று கேட்டார் பாய்ரோ. நிச்சயமாக. அவள் பதற்றமாக இருந்தாள். சில நேரங்களில் எதற்கெடுத்தாலும் குதிப்பாள். பழைய பார்பராவிலிருந்து அவள் முற்றிலும் மாறியிருந்தாள். பாய்ரோ மென்மையாக சொன்னார், என்னை மன்னியுங்கள், ஆனால் நீங்கள் முன்பு எங்களிடம் சொன்னது இதுவல்ல. அது வேறு. ஜேன் தனது கையை அசைத்து அதை அலட்சியப்படுத்தினாள். அவள் மனசோர்வுடன் இருக்கவில்லை. அதாவது அவள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் இல்லை. ஆனால் மிரட்டி பணம் பறிப்பது, ஆமாம், அது நடந்திருக்கலாம். அவள் என்னிடம் சொல்லியிருக்கலாம். நான் அந்த ஆளை ஒழித்து கட்டியிருப்பேன். ஆனால் அவர் அந்த செய்தியுடன் நேராக திரு சார்லஸ் லாவர்டன் வெஸ்டிடம் சென்றிருப்பாரோ என்று குறிப்பிட்டார் பாய்ரோ. ஆமாம் என்றாள் ஜேன் பிளண்டர்லித் மெதுவாக. ஆமாம், அது உண்மைதான். அந்த மனிதனுக்கு அவள் மீது இருந்த பிடிமானம் பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று கேட்டார் ஜேப். அந்த பெண் தன் தலையை அசைத்தாள். எனக்கு சுத்தமாக தெரியாது. பார்பராவை பற்றி எனக்கு தெரியும் என்பதால் இது அந்த அளவுக்கு தீவிரமான ஒன்றாக இருந்திருக்காது என்றே நம்புகிறேன். அதே சமயம் அவள் சற்று இடைவேளை விட்டு தொடர்ந்தாள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், சில விஷயங்களில் பார்பரா ஒரு பேதை பெண். அவள் மிக எளிதாக பயந்து விடுவாள். உண்மையில் ஒரு மிரட்டல்காரனுக்கு அவள் மிக எளிதாக ஏமாந்து விடுவாள். அந்த மோசமான மிருகம். கடைசி 3 வார்த்தைகளை அவள் மிகுந்த வெறுப்புடன் உமிழ்ந்தாள். துரதிர்ஷ்டவசமாக என்றார் பாய்ரோ. இந்த குற்றம் தலைகீழாக நடந்திருப்பதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர் மிரட்டல்காரனை கொன்றிருக்க வேண்டும். மிரட்டல்காரன் பாதிக்கப்பட்டவரை கொன்றிருக்க கூடாது. ஜேன் பிளண்டர்லித் சற்று முகம் சுளித்தாள். இல்லை, அது உண்மைதான். ஆனால் சில சூழ்நிலைகளை என்னால் யூகிக்க முடிகிறது. என்ன மாதிரியான யூகம்? பார்பரா விரக்தி அடைந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம்.
அவள் வைத்திருக்கும் அந்த சிறிய பிஸ்டலை காட்டி அவனை மிரட்டியிருக்கலாம். அவன் அதை பிடுங்க முயலும்போது ஏற்பட்ட போராட்டத்தின் இடையில் அந்த துப்பாக்கி வெடித்து அவளை கொன்றிருக்கலாம். பிறகு அவன் செய்த காரியத்தை கண்டு திகைத்து அதை தற்கொலை போல காட்ட முயன்றிருக்கலாம். இருக்கலாம் என்றார் ஜேப். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவள் அவரை வினவலோடு பார்த்தாள். மேஜர் யூஸ்டஸ் நேற்றிரவு 10:20க்கு இங்கிருந்து கிளம்பிவிட்டார். கதவு அருகில் நின்று திருமதி ஆலனிடம் விடை பெற்று சென்றார். ஓ, அந்த பெண்ணின் முகம் வாடியது. புரிகிறது. அவள் ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவர் பிறகு மீண்டும் வந்திருக்கலாமே என்றாள் மெதுவாக. ஆமாம், அது சாத்தியம்தான் என்றார் பாய்ரோ. ஜேப் தொடர்ந்தார். சொல்லுங்கள் மிஸ் பிளண்டர்லித், திருமதி ஆலன் விருந்தினர்களை எங்கே சந்திப்பார்? இங்கேயா அல்லது மாடியில் உள்ள அறையிலையா? 2 இடங்களிலும். ஆனால் இந்த அறை பொதுவான விருந்தினர்களுக்காக அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. உண்மையில் பார்பரா பெரிய படுக்கை அறையை தான் அமரும் அறையாகவும் பயன்படுத்தினாள். நான் சிறிய படுக்கை அறையையும் இந்த அறையையும் பயன்படுத்தி கொண்டேன். நேற்றிரவு மேஜர் யூஸ்டஸ் முன் அனுமதியுடன் வந்திருந்தால் திருமதி ஆலன் அவரை எந்த அறையில் சந்தித்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அநேகமாக அவரை இங்கேதான் அழைத்து வந்திருப்பார். அந்த பெண்ணின் குரலில் சற்று சந்தேகம் இருந்தது. அது அவ்வளவு தனிப்பட்டதாக இருந்திருக்காது. மறுபுறம் அவள் ஒரு காசோலை எழுதவோ அல்லது அது போன்ற எதற்கோ விரும்பினால் அவரை மாடிக்கு அழைத்து சென்றிருக்கலாம். கீழே எழுதுவதற்கு தேவையான பொருட்கள் எதுவும் இல்லை. ஜேப் தன் தலையை அசைத்தார். காசோலை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. திருமதி ஆலன் நேற்று 200 பவுண்டுகளை ரொக்கமாக எடுத்திருக்கிறார். இதுவரை அந்த பணம் இந்த வீட்டில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதை அவள் அந்த மிருகத்திடம் கொடுத்து விட்டாளா? ஹோ, பாவம் பார்பரா, ரொம்ப பாவம் பார்பரா. பாய்ரோ இருமினார். நீங்க சொல்வது போல இது ஒரு விபத்தாக இருந்தால் தவிர தொடர்ந்து வருமானம் தரும் நபரை ஏன் கொல்ல வேண்டும் என்பது இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க சந்தேகமாக இருக்கிறது. விபத்தா? அது விபத்தல்ல. அவர் ஆத்திரமடைந்து அவளை சுட்டு கொன்றுவிட்டார். அப்படித்தான் நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், அவள் ஆவேசமாக தொடர்ந்தாள். அது கொலை, கொலையேதான். பாய்ரோ நிதானமாக கூறினார். நீங்க சொல்வது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் மேடம். ஜேப் கேட்டார். திருமதி ஆலன் என்ன மாதிரியான சிகரெட்டுகளை பிடிப்பார்? கேஸ்பர்ஸ், அந்த பெட்டியில் சில இருக்கின்றன. ஜேப் பெட்டியை திறந்து ஒரு சிகரெட்டை எடுத்து தலையசைத்தார். அதை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். நீங்கள் மேடம் என்று பாய்ரோ கேட்டார். அதேதான். நீங்கள் டர்க்கிஷ் சிகரெட் பிடிப்பதில்லையா? ஒருபோதும் இல்லை. திருமதி ஆலனும் இல்லையா? இல்லை, அவளுக்கும் அது பிடிக்காது. பாய்ரோ கேட்டார். திரு லாவர்டன் வெஸ்ட், அவர் என்ன சிகரெட் பிடிப்பார்? அவள் அவரை உற்று பார்த்தாள். சார்லஸா? அவர் என்ன புகைக்கிறார் என்பது இப்பொழுது ஏன் முக்கியம்? அவர்தான் அவளை கொன்றார் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்களா? பாய்ரோ தனது தோள்களை உயர்த்தினார். தான் நேசித்த பெண்ணையே ஒரு ஆண் கொன்ற நிகழ்வுகள் இதற்கு முன்பு நடந்திருக்கின்றன மேடம். ஜேன் பொறுமையின்றி தலையசைத்தாள். சார்லஸ் யாரையும் கொல்ல மாட்டார். அவர் மிகவும் கவனமான மனிதர். இருந்தாலும் மேடம், கவனமாக இருக்கும் மனிதர்கள்தான் மிகவும் புத்திசாலித்தனமான கொலைகளை செய்கிறார்கள். அவள் அவரை வியப்புடன் பார்த்தாள். ஆனால் நீங்கள் இப்பொழுது சொன்ன காரணத்திற்காக அல்ல திரு பாய்ரோ.
அவர் தலையை தாழ்த்தி வணங்கினார். ஆம், அது உண்மைதான். ஜேப் எழுந்தார். சரி, நான் இங்கே செய்வதற்கு இனி அதிகம் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்க்க விரும்புகிறேன். அந்த பணம் எங்கேயாவது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கலாம். என் அறையிலையும் பாருங்கள். பார்பரா அங்கே ஒளித்து வைத்திருப்பாள் என்று தோன்றவில்லை என்றாலும். ஜேப்பின் தேடுதல் விரைவாகவும் திறமையாகவும் இருந்தது. அந்த வரவேற்பறை தன் இரகசியங்களை அனைத்தையும் சில நிமிடங்களில் வெளிப்படுத்தியது. பிறகு அவர் மாடிக்கு சென்றார். ஜேன் பிளண்டர்லித் ஒரு நாற்காலியின் கைப்பிடியில் அமர்ந்து சிகரெட் பிடித்துக்கொண்டு நெருப்பையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். பாய்ரோ அவளை கவனித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் அமைதியாக கேட்டார், திரு லாவர்டன் வெஸ்ட் தற்போது லண்டனில் இருக்கிறாரா என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியவில்லை. அது ஹாம்ஷியரில் தனது உறவினர்களுடன் இருப்பதாக நினைக்கிறேன். நான் அவருக்கு தந்தி அனுப்பியிருக்க வேண்டும். எவ்வளவு கொடுமை! நான் அதை மறந்துவிட்டேன். இவ்வளவு பெரிய துயரம் நடக்கும்போது எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பது எளிதல்ல மேடம். எப்படியும் கெட்ட செய்தி வந்து சேரத்தான் போகிறது. ஆமாம், அது உண்மைதான் என்றாள் அந்த பெண் சிந்தனையுடன். ஜேப் படிகளில் இறங்கி வரும் சப்தம் கேட்டது. ஜேன் அவரை சந்திக்க வெளியே சென்றாள். என்ன? ஜேப் தலையசைத்தார். உதவி செய்யும் விதமாக எதுவும் இல்லை மிஸ் பிளண்டர்லித். நான் வீடு முழுவதையும் பார்த்துவிட்டேன். சரி, படிக்கட்டுக்கு அடியில் உள்ள இந்த அலமாரியை ஒரு முறை பார்த்து விடுகிறேன். அவர் பேசிக்கொண்டே அதன் கைப்பிடியை பிடித்து இழுத்தார். ஜேன் பிளண்டர்லிட் சொன்னாள், அது பூட்டப்பட்டுள்ளது. அவளது குரலில் இருந்த ஏதோ ஒன்று இருவரையும் அவளை கூர்மையாக பார்க்க வைத்தது. ஆமாம் என்றார் ஜேப் இதமாக. அது பூட்டப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் அதன் சாவியை தருவீர்களா? அந்த பெண் சிலையைப் போல உறைந்து நின்றாள். அது அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே. ஜேப் அவளை ஒரு கணம் உற்று பார்த்தார். அவரது குரல் இன்னும் உறுதியாகவும் இயல்பாகவும் இருந்தது. அடடா, அது மோசமான விஷயம். கதவை உடைத்து மரத்தை சேதப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. ஜேம்ஸினை அனுப்பி பலவிதமான சாவிகளை எடுத்து வர சொல்கிறேன். அவள் விரைப்பாக முன்னே வந்தாள். ஹோ என்றாள். ஒரு நிமிடம், ஒருவேளை அது... அவள் வரவேற்பறைக்குள் சென்று ஒரு நிமிடம் கழித்து கையில் ஒரு பெரிய சாவியுடன் வந்தாள். நாங்கள் இதை பூட்டியே வைத்திருப்போம் என்று விளக்கினாள். ஏனென்றால் குடைகள் போன்றவை திருடு போகும் வாய்ப்பு இருக்கிறது. மிக சரியான முன்னெச்சரிக்கை என்று ஜேப் சிரித்தபடியே சாவியை வாங்கி கொண்டார். அவர் அதை திறந்து கதவை திறந்தார். அலமாரிக்குள் இருட்டாக இருந்தது. ஜேப் தனது டார்ச் விளக்கை போட்டு உள்ளே பார்த்தார். தனக்கு அருகில் இருந்த அந்த பெண் தன் சுவாசத்தை ஒரு கணம் நிறுத்தி விரைப்படைவதை பாய்ரோ உணர்ந்தார். அவரது கண்கள் ஜேப்பின் டார்ச் வெளிச்சத்தை பின்தொடர்ந்தன. அலமாரிக்குள் அதிகம் எதுவும் இல்லை. 3 குடைகள், ஒன்று உடைந்திருந்தது, 4 வாக்கிங் ஸ்டிக்கு, ஒரு செட் கோல்ஃப் மட்டைகள், 2 டென்னிஸ் மட்டைகள், ஒரு கம்பளி போர்வை மற்றும் சிதைந்த நிலையில் இருந்த சில சோஃபா மெத்தைகள். அவற்றின் மேல் ஒரு சிறிய நேர்த்தியான அட்டாச் பெட்டி இருந்தது. ஜேப் அதை நோக்கி தன் கையை நீட்டிய போது ஜேன் பிளண்டர்லித் விரைவாக சொன்னாள், அது என்னுடையது. நான் இன்று காலை வரும்போது எடுத்து வந்தேன். எனவே அதில் எதுவும் இருக்காது. உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லதுதான் என்றார் ஜேப். அவரது நட்பு கலந்த குரல் சற்று அதிகரித்தது. அந்த பெட்டி பூட்டப்படவில்லை. உள்ளே ஷேக்ரீன் தூரிகைகளும் காஸ்மெட்டிக்ஸ் பாட்டில்களும் இருந்தன. 2 பத்திரிகைகள் இருந்தன. வேறு எதுவும் இல்லை. ஜேப் அனைத்தையும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்தார். அவர் மூடியை மூடிவிட்டு
மெத்தைகளை ஆராயத் தொடங்கிய போது அந்த பெண் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அலமாரியில் வெளியே தெரிவதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜேப்பின் சோதனை விரைவில் முடிந்தது. அவர் கதவை மீண்டும் பூட்டிவிட்டு சாவியை ஜேன் பிளண்டர்லித்திடம் கொடுத்தார். சரி, இத்துடன் முடிந்தது. திரு லாவர்டன் வெஸ்டின் முகவரியை தர முடியுமா? பார்லஸ்கோம் ஹால், லிட்டில் லெட்பரி, ஹாம்ஷயர். நன்றி மிஸ் பிளண்டர்லித். இப்போதைக்கு அவ்வளவுதான். பிறகு ஒரு முறை வரலாம். சொல்ல மறந்துவிட்டேன், இது பற்றி ரகசியம் காக்கவும். பொதுமக்களுக்கு தெரிந்தவரை இது தற்கொலை என்றே இருக்கட்டும். நிச்சயமாக, எனக்கு புரிகிறது. அவர்கள் இருவருக்கும் கை குலுக்கினாள். அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்றபோது ஜேப் வெடித்தார். அந்த அலமாரியில் என்னதான் இருந்தது? ஏதோ ஒன்று இருந்தது. ஆமாம், ஏதோ ஒன்று இருந்தது. அந்த அட்டாச்சி பெட்டிக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று நான் பந்தயம் கட்டுவேன். ஆனால் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா பாட்டில்களையும் பார்த்தேன். உட்புறத்தை உணர்ந்து பார்த்தேன். அது என்னவாக இருக்கும்? பாய்ரோ சிந்தனையுடன் தலையசைத்தார். அந்த பெண்ணுக்கு இதில் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று ஜேப் தொடர்ந்தார். அந்த பெட்டியை இன்று காலைதான் எடுத்து வந்தாளா? வாய்ப்பே இல்லை. அதில் 2 பத்திரிகைகள் இருந்ததை கவனித்தீர்களா? ஆமாம், அதில் ஒன்று கடந்த ஜூலை மாதத்து பத்திரிகை. அத்தியாயம் 8 முடிந்தது.